பார்க்கும் போதும் காதில் எந்த பேரை உன் தோட்பூக்கள் சொல்லும். டே அண்ணா, என்னடா நம்ம வீட்டு முப்பெரும் தேவிகள் இங்கே வந்து உட்காந்துருக்காளுங்க. இவங்களுக்கு சும்மா ஒரு இடத்துல உட்கார மாட்டாளுங்களே. டே ஆதி, எனக்கும் அதாண்டா அடி வயரெல்லாம் கலக்குது. இவங்களுக்கு ஏதாட்டும் ஒரு வேலை பார்த்துட்டு தான் இப்படி கமுக்கமாக வந்து உட்காருவாளுங்க. என்ன வேலை பார்த்தாலுங்களோ தெரியலையே. டே அண்ணா, நம்ம ஆறு தங்கச்சிட்ட கொஞ்சம் வாயை கொடுத்து பாரு. அது ஒரு வளருவாய், வளர்னாலும் வளரிடும். ரித்துமா, ஏன் 3 பேர் இப்படி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? எதுவும் பிரச்சனையாடா? இல்லைன்னா யாரும் உங்களை திட்டாங்களா? டேய் அண்ணா, நாங்கள் இன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்திருக்கோம்டா. இப்போ நம்ம பார்க்க வந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு செட் ஆகலா இல்லையான்னு நாங்கள் தான் மார்க் போடுவோம். நாங்கள் சரின்னு சொன்னால் தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். சரி, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அது உங்கள் டீமோட தலைவியை சொல்லுங்களேன். நான் அடுத்த நிமிஷமே அந்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்டிடுறேன். ரித்து, தேவலாம என்ன வச்சுக்க சொல்லாத. அவர் எவனையும் கட்டிட்டு போறாரு, எனக்கு என்ன? நான் எதுக்கு கோவப்படணும்? எனக்குலாம் அவனுக்கு கோவம் இல்லை. அவர் எவனையும் கட்டிட்டு போறாரு. ஏன் மக்கு கோவப்படலன்னு அம்மட்டு கோவத்தையும் காட்டிட்டியடி. போ, உன் சாயம் வெளுத்து போச்சு. டே அண்ணா, இதுக்கு டம்மி பீசுடா. இதுகளை கொண்டு சர்ச்சா உட்காந்து வச்சிருக்காங்களே, யார் பார்த்த வேலை இது? ஆத்தி அத்தை, நம்ம பண்ணதெல்லாம் தெரிஞ்சிருக்குமோ? அத்தாடி, ஏ மல்லி, அந்த சைடு திரும்பிடாதடி. அடியே, உங்களெல்லாம் என்ன சொல்லி தான் திட்டேன்னு தெரிய மாட்டேடி. வந்த இடத்துல இப்படி அடி பண்ணீங்க. ஒரு இடத்துல இருக்கணும் உனக்கு. காலை கிளப்பிட்டு ஏன் அங்கே போனீங்க? தேவையில்லாத வேலையை பார்க்காம இருக்க முடியாது உங்களுக்கு. அம்மா அம்மா இருங்க, என்னாச்சு? எதுக்கு இப்போ உங்களை வந்து திட்டிட்டு இருக்கிய? டேய், இவளுக்கு என்னைக்காட்டு நம்ம வீட்டில் சமையல் கட்டுக்குள்ள போயிருக்கல? இல்லை, போனதே கிடையாது. இவளுங்க தவச்ச வாய்க்கு ஒரு தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்களே. பாத்தியாடா, உனக்கு கூட இவளை பற்றி தெரிஞ்சிருக்கு. நம்ம வீட்டில் கிச்சன் பக்கம் என்னைக்காட்டி எட்டி பார்த்துருப்பாளுங்களா? ஆத்தி, என்ன இது அம்மா வாயால இந்த கிளிக்காக? பின்ன நம்ம பார்த்த வேலைக்கு கொஞ்சம் வச்சவாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஓவரா போயிட்ட மாடி. ஆத்தி, அத்தை என்ன கிளிக்காக? எல்லாம் ஓ ஐடியா தான் இருக்கு பாரு. இப்போ வந்து அத்தை என்ன கிளிக்காகன்னு பாரு. அதுவும் இவங்க முன்னாடி கிளிக்காக. அசிங்கமாக போச்சுடி. இனி இந்த கருவாயை ரொம்ப ஓட்டுவாண்டி. இருந்தாலும் இவன் முன்னாடி அசிங்கப்பட்டிருக்க வேண்டாம். வந்த இடத்துல பொம்பளை பிள்ளைல அடக்க உடக்காம இருக்க தெரியாது. நம்ம வீட்டுக்குள்ள கிச்சனுக்குள்ளே கால் எடுத்துக்கிறது கிடையாது. இங்கே உங்களுக்கு என்னடி வேலை கிச்சனில்? அதுவும் போய் குழம்புல காஃபிலெல்லாம் உப்பள்ளி போட்டிருக்கியே. எவடி பார்த்த வேலை இது? இல்லை எவ ஐடியா கொடுத்த உங்களுக்கு இப்படி? வேற யாரு? உன் சீமை புத்திரி தான். அடியே மல்லி, வாயை வச்சுட்டு சும்மா இடுடி, போட்டு கொடுத்துடாதடி. அப்படி எனக்கு தனியாக வேணும். ஏன்டி? ஏன்டியா, நீ தானே சொன்ன காப்பியில் உப்பள்ளி போட்டோம்னா நிச்சயதான் நின்றுன்னு. சரி விடுங்கம்மா, இதான் தெரியாம செஞ்சிருப்பாளுங்க. டேய், உனக்கு தெரியாதுடா. இந்த 3 கூட்டுக்கலானியே ஏதோ பிளான் போட்டு தான் பண்ணியிருக்காங்க. சரி விடுங்கம்மா, வந்த இடத்துல ஏன் பிடிச்சு வச்சு கத்திட்டு இருக்கீங்க? போங்க, போய் வேற ஏதாவது வேலை இருந்தா பாருங்க. ஆமாடா, இப்படி காப்பாற்றி விடுங்களே. போகிற இடத்துல என்ன பாடுபடப்படுறாலோ தெரியல. சரி விடுங்கம்மா, போங்க, போய் வேற ஏதாவது வேலை இருந்தா பாருங்க. ஐயோ, ஒரே அசிங்கமா போச்சுடி. இந்த கருவாய் வேற சிரிக்கிறான். எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு. ஆமாடி, ஒரே அசிங்கமாக போச்சு. அது இவங்க முன்னாடி அசிங்கப்பட்டுட்டோம். இதுக்கு காரணம்லாம் யாரு? அவ்வளோ பிடிட்டு முத. அத்தாடி, டிராக்கெட் நம்ம பக்கம் திரும்புது. எஸ்கேப் ஆயிடுது. அந்த போராடா ஓன்னா மட்டும் உன்னை விட்டுருவோமா? கமான் சார். அண்ணா நித்தி எஸ்கேப்பு. ஆமா அண்ணாச்சி, இந்த வாட்டியும் தண்ணியில மூழ்கி போச்சு. ரொம்ப நஷ்டமா போச்சு. என்ன செய்யனே தெரியல அண்ணாச்சி. சரியா, நம்ம என்னையா செய்ய? நம்ம பொழப்பு விவசாயம்னு ஆகிப்போச்சு. அதை நம்பியே நம்ம தலையெழுத்து ஓடிட்டு இருக்கு. வேற என்ன செய்ய? எப்படியோ உன் பிள்ளைக்கு ஒரு நல்ல இடமா அமைஞ்சிருச்சு. ஆமா அண்ணாச்சி, அது ஒண்ணுதான் இப்போ கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. இந்த ஒரு பொம்பளை பிள்ளை தான். இவளையும் கொஞ்சம் கரையேற்றிட்டேன்னா நான் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன். அட என்னப்பா இப்படி சொல்ற? உன் மனசுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும்பா. நீ எதுவும் போட்டு மனசுல குழப்பிட்டு இருக்காது. ஐயோ ஐயோ, நான் இப்போ என்ன பண்ணுவேன்? இந்த பாவி மட்டை என் வயத்துல வந்து பிறந்திருக்காளே. என்னாச்சுடி? ஏய்,
எது கலர? ஐயோ, நான் என்னத்தங்க சொல்லுவேன்? இங்க பாருங்க, லெட்டர் எழுதி வச்சுட்டு இந்த பாவை மட்டும் எவன் கூடயோ ஓடிட்டாளே. ஏய், என்னடி சொல்ற? ஊரு சனமே கூடி இருக்குடி. என்னடி என் தலையில இப்படி நீர் இறக்கிட்டீங்களே? ராஜி, என்னாச்சுடி? எதுக்கு அண்ணன் அழுறாங்க? ஐயோ அக்கா, நான் அதை என்ன சொல்லுவேன்? எங்க தலையில இடி இறக்கிட்டு போயிட்டாளே. ஏய், என்னடி சொல்ற? எதுக்கு நீ அண்ணனை பழந்துட்டு இருக்கீங்க? ஐயோ, இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு வேற அவன் கூடயோ போயிட்டாளக்கா, லெட்டர் எழுதி வச்சுட்டு. என்னாச்சு? எல்லாரும் எங்க வந்து நிக்கீங்க? ஏங்க, பொண்ணு வேற ஏதோ பையன் கூட போயிட்டாலாம். என்னடி சொல்ற? ஐயோ, வரதா என்ன மன்னிச்சிருடா. என் தலையில இப்படி இறக்கிட்டாளடா. சரிங்க, வாங்க போவோம். அவங்களே பொண்ணு போயிட்டாங்கிற கவலையில் இருக்காங்க. நீங்களும் தேவையில்லாத வார்த்தையை விட்டுறாதீங்க. வாங்க. அஞ்சலி, ஏன் அஞ்சலி, எண்ணி காட்ட பொம்பளை பிள்ளைய அடக்க உடக்காம இருக்கியா? எங்க போனாலும் ஏதாட்டும் ஒரு வம்பு தகராறு. நேத்து என்னன்னா அந்த எம்எல்ஏ மாவட்ட போய் வம்பு பண்ணியிருக்க. அவன் நீ சும்மா விடுவானா? ஏன்டி உனக்கு இந்த வேலை? ஒவ்வொரு நாளும் நீ வெளியே போயிட்டு வரதுக்குள்ள அடி வயத்தில் நெருப்பு கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கேன்டி. இவ்வளவு சத்தம் போடுறானே, கொஞ்சமாட்டு சத்தம் கொடுக்கலான்னு பாரு. சரியான நெஞ்செழுத்தக்காரியா இருக்கா. வாரியா இல்லடி? ஏடி, நாங்க காட்டு கத்து கத்திட்டு இருக்கேன், என்னடி பண்ணிட்டு இருக்க? என்னம்மா உனக்கு இப்போ பிரச்சனை? காலையிலே எஞ்சி கோயிலுக்கு போறியோ இல்லையோ, எனக்கு ஆராதனை பண்றதை மட்டும் விட்டுறாத. எடு விளக்க மாத்த. நீ ஊருக்குள்ள கண்டவுடனா வம்பிழுத்து தலையிற. நேற்று நைட் என்ன எம்மனி அப்பங்க இங்க வந்து கத்திட்டு இருக்கான். என்ன உனக்கு இப்போ அவன் கத்துறதான் பிரச்சனையா? சரி விடு, நீங்க வந்து கத்த முடியாத அளவுக்கு வாயை உடச்சு விட்றேன். ஐயோ, நான் எங்க கொண்டு முட்டிக்கனே தெரியலையே. ஏய், நீ பொம்பளை பிள்ளைய அடக்க உடக்கமா இருடி. எனக்கு அது போதும்டி. ஏன்டி இப்படி தேவையில்லாம ஊர் பிரச்சனை எல்லாம் இழுத்துட்டு வர? அம்மா, உனக்கு அவன் என்ன பண்ணான்னு தெரியாது. தெரிஞ்சா நீயே விளக்கமத்தெல்லாம் அவன் சாத்துவ. அப்படி அவன் என்னடி பண்ணிருக்க போறான்? என்ன பண்ணலன்னு கேளுமா. காலேஜ் லைப்ரரியில போய் பிள்ளைங்களா படிக்கிற புக்கில் உள்ளக்க தப்பான புக்கை கொண்டு போய் வச்சிருக்காமா. என்னடி சொல்ற? இப்படியும் செய்வானுங்களா? என்ன பண்றது அத்தை? இப்படியும் ஒரு சில ஜென்மங்கள் இருக்கானுங்களே. அட வாங்க மாப்பிள்ள, நீங்க இப்போ வந்தீங்க? அத்தை, நீங்க அஞ்சலிக்கு ஆராதனை பண்ணும்போது நான் வந்துட்டேன். சரி, நான் சொன்ன வேலை என்னாச்சு? ஏன் புச்சுமா சொல்லி முடிக்காம இருப்பானா? அதெல்லாம் எப்போவோ முடிச்சிட்டேன். இன்னைக்கு கண்டிப்பா மாட்டிக்குவோம். சரி வாங்க மாப்பிள்ள, சாப்பிடுவோம் வாங்க. அஞ்சலி நீ வா. அம்மா, எனக்கு பசிக்கல, எனக்கு வெளியே வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். நீ சாப்பிடாட பட்னியா கடடி. மாப்பிள்ள நீங்க வாங்க, நீங்க சாப்பிட்டப்பறம் வெளியே போனா போதும். அம்மா, ரொம்ப ஓவரா போற பாத்துக்க. அடிப்போடி, உன்னதான் ஊருக்குன்னு தனி தெளிச்சு விட்டாச்சே, அதுக்கு என் மாப்பிள்ளையும் பட்னியா இருக்கணுமா? வாங்க மாப்பிள்ள, நீங்க சாப்பிட்டு வெளியே போனா போதும். சாரி அஞ்சுமா, இந்த விஷயத்துல நான் அத்தை கட்சி தான். கிரேட் இன்சல்ட். இந்த ஊருக்குள்ளேயே எனக்கு வேண்டாம், நான் வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கேன். ஏய் இந்தாடி, சாப்பிட வாரியா இல்லையா? அதான் 2 பேரும் சேர்ந்து என்ன மடக்கிட்டீங்களே. போங்க, போய் எடுத்து வைங்க, வரேன். அப்படி வாடி வலிக்கு. மாப்பிள்ள, நீங்களாம் இல்லைன்னா இவ்வளோ என்னால் சமாளிக்கவே முடியாது. சரியான பஜாரி. நான் உங்களுக்கு பஜாரியா? வாரத பாரு. என்னங்க, ஏங்க இப்படி பணிக்கு வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க? கொஞ்ச நேரத்தில் இருட்ட ஆரம்பிச்சிரும். ரொம்ப கஷ்டமா இருக்கு மீனாட்சி. இத்தனை வருஷத்துல அவன் ஒரு நாள் கூட அவன் அழுது கிடையாது. இன்னைக்கு அவன் கண்ணீரை பார்த்துட்டுனா மனசுக்குள்ள ஒரு மாதிரி இருக்குடி. என்னவோ பண்ணுது. அந்த பிள்ளை இப்படி பண்ணணும்னு நினச்சி கூட பார்க்கலடி. ரொம்ப பாசம் கொடுத்து பொத்தி பொத்தி வளர்த்தான். கடைசியில் அவனுக்கு எப்படி தண்டனை கொடுத்துட்டு போயிருக்கு பாரு. என்னங்க பண்ணுறது? இப்போ இருக்கிற காலத்துலலாம் பொம்பளை பையல் பெற்றவங்களை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. அவங்களுக்கு பிடிச்சிருந்தா போதும். சரிங்க, இந்தாங்க, நான் காப்பி குடிங்க. நீங்கள் எதுவும் தேவையில்லாமல் போட்டு குழப்பிட்டு இருக்காதீங்க. ம், சரி மீனாட்சி. ஆதி வந்திருக்கானா? ஆமாங்க, இல்லை வந்திருக்கான். இல்லை மூஞ்சே வாடி போச்சு. அவன் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் தண்டனை கொடுங்க, நான் வேண்டான்னு சொல்லலை. அதுக்காக வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்க வேண்டாம். இது அவனுக்கு கொடுத்த தண்டனை மாதிரி தெரியல, எனக்கு கொடுத்த தண்டனை மாதிரி தெரியுது. ஏய் கிறுக்கச்சி, என்னடி பேசுற? எனக்கு இந்த போலீஸ்னாலே பிடிக்காதுன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? அதை தான் படிப்பேன்னு ஒத்த காலில் நிற்கிறான். இப்போ படிச்சிட்டான்ல, வேலையும் கிடச்சிட்டாமே.
நம்ம ஊருக்குள்ள தான் வேலையா? சரி, இங்கேருந்து வேலைக்கு போக சொல்லு. என்ன இந்த யூனிஃபார்ம் மட்டும் கண்ணில் படாமல் பார்த்துக்க சொல்லு. அதை பார்த்தாலே எனக்கு வெறி ஆகுது. ம் சரிங்க. அம்மனிக்கு சிரிப்பு வருது போல இருக்கு. அது கொஞ்சம் வெளிப்படையாக தான் சிரிக்கிறது. ஐயோ போங்க. நல்லா இருக்கு கொண்டாட்டு வேலை. ஐயோ போங்க. காஃபி எப்படிங்க? அடி பிரீத்தி, நாம் எதுக்கு இப்போ இங்கே வந்திருக்கோம்? கொஞ்சம் இருமா சொல்கிறேன். டேய், சொன்ன வேலை என்னாச்சுடா? மேடம், எல்லாம் ஓகே. நீங்கள் சொல்லி முடிக்காமல் இருப்போமா? அந்த பொண்ணை தூக்கியாச்சு. கார் டிக்கில் தான் கிடக்கா. சரி, அந்த பொண்ணை எங்கேயாவது கொண்டு விட்டுருங்க. அந்த பொண்ணுக்கு திரும்பி வர வழி தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு வேற ஏதாட்டு நாட்டில் கொண்டு போய் விட்டுறணும். சரி மேடம். அப்புறம் இந்தா, இதை கொஞ்சம் செலவுக்கு வச்சுக்க. இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீ வச்சிருக்க சிம்மை தூர போட்டுட்டு வேற சிம்மை யூஸ் பண்ணு. அது மாதிரி உனக்கு எனக்கு எந்த கான்டாக்டும் இருக்கக்கூடாது. எனக்கா ஏதாட்டு தேவைன்னா நான் யார் மூலியமாட்டு கூப்பிடுவேனே, அது வரைக்கும் இந்த ஊர் பக்கம் வரக்கூடாது. சரிங்க மேடம். அடியே பிரீத்தி, இப்போ எதுக்கு அந்த முட்டைங்களுக்கு பைசா கொடுக்க? பைசால சும்மா வருது. அம்மா, நமக்கு ஒரு காரியம் ஆகணும்னா பைசா கொடுத்து தான் ஆகணும். என்னடி சொல்கிற? அப்படி என்ன வேலை தான் பார்த்து தொலைஞ்ச? அது ஒன்றும் இல்லைம்மா, நீ கௌதம் அம்மாவுக்கு பொண்ணு பார்க்க போனாங்களே. ஆமாம், கௌதமுக்கு பொண்ணு பார்க்க போயிருக்காங்க. அதுக்கு என்னடி இப்போ? அந்த பொண்ணை தான் தூக்கிட்டானுங்க. ஏய், என்னடி சொல்கிற? ரொம்ப ஷாக் ஆகாதம்மா. இதுக்கு தான் நான் நாங்கள் போக வேண்டான்னு சொன்னேன். இப்போ புரியுதா? இப்போ பொண்ணை இவனுங்க கடத்திட்டானுங்க. அங்கே பொண்ணு பார்க்குறதும் நின்றுருக்கும். இப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. கௌதம் மாமா லைஃப்குள்ளே என்ட்ரி ஆகுது. ஏன் மாமா எனக்கு மட்டும்தான். என் மாமாவை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். அத்தை, அத்தை உங்களை மாமா கூப்பிட்டு இருக்காங்க. என்னடி சொல்ற? மாமா கூப்பிட்டாங்களா? ஆமா அத்தை, மாமா அப்பலேருந்து கூப்பிட்டுட்டே இருக்காங்க. உங்களுக்கு தான் கேட்கலன்னு நினைக்கிறேன். சரி, இந்த காப்பியை கொண்டு கௌதம்கிட்ட கொடுத்துருடி. அவன் வந்ததுமே தலைவலிக்குன்னு சொன்னான். இதை கொண்டு கொடுத்துரு, நான் மாமாட்ட போய் என்னன்னு கேட்டு வரேன். சரிங்க அத்தை. அம்மாடியோ, இந்த அத்தையை கிளப்பதுக்குள்ள. சரி, காப்பியை கொண்டு மாமா கொடுப்போம். தலை வேற வலிக்குன்னு சொன்னாங்க. அடியே மல்லி, என்னோட ரெக்கார்ட் நோட் எங்கடி? எழுதுறதுக்கு வேணாம்ல, திருப்பி தரணும்னு தெரியாது? டாடி, ரொம்ப ஓவரா பேசாத. உன்னோட நோட்டு ஆதி மாமா ரூம்ல தான் இருக்கு. நான் அங்கே தானே இருந்தேன், அங்கே தான் இருக்கு. போய் எடுத்துக்கப்போ. உனக்கு வேற ரூமே கிடைக்கலையாடி? போய் அந்த கருவாய ரூம்ல கொண்டு வச்சிருக்க. என்னங்க என் மாமாக்கு என்ன குறை? அவரு சொக்க தங்கம். அவரை மாதிரி ஒரு ஆளை நீ பார்க்கவே முடியாது. ஆமாம், உன் மாமனை நீ தான் வச்சுக்கணும். எனக்கு இப்போ அந்த நோட்டை எடுத்து கொடுடி. முடியாதுடி, உனக்கு தேவைன்னா நீயே போய் எடுத்துக்கோ. இரு, வந்து வச்சுக்கிறேன். போடி போடி. அம்மா, உள்ள வாங்க. யாரோ என் மூஞ்சில முடிக்க மாட்டேன், என்கிட்ட பேச மாட்டேன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. இந்த கொசுருக்கு மட்டும் குறைச்சல. இந்தாங்க, அத்தை காஃபி கொடுத்துட்டாங்க. நான் ஒன்று காப்பியை ஓன்ட்ட கேட்கலையே, அம்மாடி தானே கேட்டிருந்தேன். அவங்க வந்து கொடுக்கட்டும், நான் குடிக்கேன். ஏன் 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 எங்க கையெல்லாம் வாங்கி குடிக்க மாட்டீங்களா? ஆமாம், சண்டைக்காரி கையாலலாம் எதுவும் வாங்கக்கூடாதுன்னு நான் ஒரு முடிவோடு இருக்கேன். நான் சண்டைக்காரியா? உங்களுக்கு என்ன பற்றி சண்டைக்காரி மாதிரி தெரியுதா? ஆமாம், நீ தானே பெரிய இவா மாதிரி காலையில் என்ன சண்டை போட்டு என் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன்னு போனேன். இப்போ என்னடி? அது அது ஏதோ கோவத்தில் சொல்லிட்டேன். இப்போ எங்கே போச்சு அந்த கோவம் மகராணிக்கு? போடி, அந்த கோவத்தோடே இரு. ரொம்ப பண்ணாத மாமா, நான் அப்புறம் அழுதுருவேன். பார்த்தில்ல, நான் கொஞ்ச நேரம் பண்ணதுக்கு உன்னால தாக்கு பிடிக்க முடியல. போ மாமா, இந்த காஃபி குடி. தலைவலிக்குன்னு சொன்னியா அம்மாத்திட்ட? இப்போ தலைவலி பரவாயில்லையா? இப்போ பரவாயில்ல. நான் வேணா தலையை மசாஜ் பண்ணி விடுவா மாமா?
கொஞ்சம் தலைவலிக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ம் அதெல்லாம் வேண்டாண்டி. மாமாவுக்கு ஒரே ஒரு சாக்லேட் கூட மாமா தெம்பாயிருவேன். ம் சாக்லேட்டா? சாக்லேட் நான் எங்கே போவேன்? ம் வேணுட்ட கேட்டு பார்க்கட்டுமா? ஐயோ இந்த மக்க வச்சுட்டு நான் எப்படி தான் காலத்தை ஓட்ட போறானோ தெரியலையே. அடியே மக்கு, நான் ஓண்டு தாண்டி சாக்லேட் கேட்டேன். நீ ஏண்டி அவட்ட போய் கேட்க போற? என்கிட்ட தான் சாக்லேட் இல்லையே. இருக்கு, உன்கிட்ட தான் இருக்கு. சரி விடு, நானே எடுத்துக்கிறேன். மாமா, என்ன உன் வாய்ஸ் டோனே ஒரு மாதிரி மாறுது? சரியில்லையே. எனக்கு என்னவோ இது டேஞ்சர் இடம் மாதிரி தெரியுது. ஐயோ உஷாராயிருவாளோ? என்ன எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தியா? விடு மாமா. ம் இனி உன்ட்ட பேச்சுவார்த்தையே கிடையாது பார்த்துக்க.